இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல் வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது ஆறுதல் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நாம் துன்பத்தில் துவளும் போது யாராவது நமக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா என்ற ஏக்கமும் தவிப்பும் நமக்கு இருப்பது உண்மைதான். நமக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை என்று நினைக்கிற போது வாழ்வின் விரக்தி நிலைக்கே நாம் சென்று விடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நாம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட இழப்புகளை சந்திக்கின்ற போது அதிலிருந்து வெளியே வர நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. ஆறுதல் மொழி என்பது மற்றவர்களை காத்திட உதவிடும் உன்னத மொழி. அந்த ஆறுதலை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். இதுவரை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இனிமேலாவது கொடுப்பதற்கு முன்வருவோம். நமது வீடுகளில் உள்ள பெரியவர்களை கண்டுகொள்ளாது வயது முதிர்ந்து விட்டது என கருதி ஒதுக்கி வைக்கின்ற நிலை பெருகிக் கொண்டே வருகிறது. உண்மைதானே? அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதும் அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பதும் நமது கடமை என்று என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? இல்லை, நமது குழந்தைகளையாவது அவர்களோடு உரையாட அனுமதிக்கிறோமா என்ற கேள்விகளையெல்லாம் நமக்குள்ளாக கேட்டு பார்ப்போம். நாம் சாலையில் போகும்போது ஒரு குழந்தை பசியால் அழுவதை பார்க்கிறோம். நம்மில் பலர் பாவம் என்று கடந்து செல்கிறோம். அது வெறும் இரக்கச் செயல்தான். அதனையும் தாண்டி அக்குழந்தை நம் குழந்தையாக இருந்தால் நம் மனம் எப்படி துடிக்கும் என்று உணர்ந்து நம் கையில் இருப்பதை பகிர்வதுதான் உண்மையான அக்கறை. இத்தகைய உண்மையான அக்கறையையும் ஆறுதலையும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். அதுவே நம்மை உண்மையின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு சிறிய கிராமத்தில் சாந்தி என்ற பெண் இருந்தாள். அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவள், அனைவருக்கும் உதவி செய்பவள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. சாந்தியின் அண்டை வீட்டு குழந்தை நோயால் மரணமடைந்தது. அந்த குழந்தையின் தாய் மாலா துயரத்தில் மூழ்கியிருந்தாள். யாரும் அவளிடம் பேச துணியவில்லை. அனைவரும் எப்படி ஆறுதல் சொல்லலாம் என்ற தயக்கத்தோடும் பயத்தோடும் விலகி இருந்தனர். ஆனால் சாந்தி அமைதியாக மாலாவின் வீட்டுக்கு சென்றாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. மாலாவின் அருகில் அமர்ந்து அவளுடைய கையை பிடித்து கொண்டாள். மாலா நெகிழ்ந்து அழத் தொடங்கினாள். சற்று நேரம் கழித்து சாந்தி மெதுவாக, மாலா, இது உனது வலி மட்டுமல்ல, எல்லோருடைய வலியும் தான். நீ ஒருத்தி இல்லை, நாங்கள் அனைவரும் உன்னோடு இருக்கிறோம் என்று சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் மாலாவின் மனதிற்கு பெரிய ஆறுதலாக அமைந்தது. தனது வலியை மற்றவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு அவளுக்கு அமைதியை கொடுத்தது. நாமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லுவோம். அது உண்மையிலேயே ஒரு மருந்து போல வேலை செய்யும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். எனவே நாமும் மற்றவர்களின் துன்பமான நேரத்தில் ஆறுதல் சொல்ல நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் துன்ப நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று
இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர்.
உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உன் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57 மற்றும் 62 முதல் 64 முடிய. பதிலுரைப்பாடல். திருப்பாடல்கள். அதிகாரம் 119. இறை வார்த்தைகள் 53, 61, 134, 150, 155 மற்றும் 158 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழவும் அவரின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில்
மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 17 ஹங்கேரி புனித எலிசபெத். ஹங்கேரி நாட்டில் பிரெஸ்பர்க் பகுதியில் வாழ்ந்த ஹங்கேரியின் 2ஆம் ஆண்ட்ரூ ஜெத்ரூத் பெற்றோருக்கு கிபி 1207ஆம் ஆண்டு பிறந்தார் எலிசபெத். என் ஆண்டவர் இயேசு முள்முடி அணிந்திருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் நகைகள் என்று கூறி நகைகள் அணிய மறுத்த எலிசபெத் ஆண்டவரின் பாடுகளை தியானித்து வாழ்ந்தார். தன் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட துருக்கிய இளவரசன் ஹெர்மான் இறந்துவிட ஹெர்மானின் சகோதரர் 4ஆம் லூவிஸினை திருமணம் செய்தார். தன் வாழ்வில் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு திருவிழிப்பு ஜெபம் செய்த எலிசபெத் தன் குடும்பத்தினை இறைபக்தியோடு வழிநடத்தினார். கிபி 1226ஆம் ஆண்டு துருக்கியாவில் வெள்ளப்பெருக்கும் பஞ்சமும் ஏற்பட எலிசபெத் மக்களுக்கு தேவையான உணவினை வழங்கி அவர்களை பாதுகாத்து மருத்துவ உதவிகளைச் செய்தார். கிபி 1227ஆம் ஆண்டு நடந்த சிலுவை போரில் தன் கணவர் 4ஆம் லூவிஸ் மரணமடைய மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்ட எலிசபெத் தன் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்கள் அனைத்தையும் அளித்துவிட்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3ஆம் சபையில் சேர்ந்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரில் மருத்துவமனையினை கட்டி எழுப்பி தன் ஜெபத்தின் மூலம் நோயாளிகளை குணப்படுத்திய எலிசபெத் தொழுநோயாளர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்து ஆறுதல் அளித்தார். நான் இறந்த பிறகு என்னிடமுள்ள மீத சொத்துக்களை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமென்றும் எளிய ஆடை உடுத்தி என்னை ஏழையாக அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட எலிசபெத் கிபி 1231ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஒவ்வொரு நாளும் சுமார் 900க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்து ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்த ஹங்கேரி எலிசபெத்தினை திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் கிபி 1235ஆம் ஆண்டு மே 27ஆம் நாள்
புனிதராக உயர்த்தி மருத்துவமனைகளின் பாதுகாவலராக அறிவித்தார். ஹங்கேரி புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவ நிர்வாகிகள் வியாபார நோக்கத்துடன் செயல்படாமல் மனித நேயத்துடன் சேவையாற்ற வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இயேசுவின் நாமம் வாழ்க என்ற நாம ஜெபத்தை 50 முறை ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்பு